ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நிஷாட நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 23ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாச ஆண்டுடைய பங்குனி மாதத்துடைய 9ஆம் நாள். அதே போல் கிழமை திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு திங்கக்கிழமை. அப்படி என்ன விசேஷமான திங்கக்கிழமை அப்படின்னு பார்க்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை சோமவாரத்தில் கார்த்திகை விரதமானது வருது. கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஸோ முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு பரிகாரம் ஸ்டார்ட் செய்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கார்த்திகை விரதங்கிறது ஏன் உருவாச்சு அப்படிங்கிற கதையை சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகள் எதில் விழுந்ததுன்னா தாமரை இதில் விழுந்தது. விழுந்த அந்த 6மே 6 குழந்தைகளாக உருவான அந்த குழந்தைகளை கார்த்திகை நட்சத்திர பெண்கள் வளர்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க வளர்த்த அந்த நன்றி கடனை கௌரவிக்கக்கூடிய வகையில் கார்த்திகை விரதமானது முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படுது. யார் ஒருவர் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை விரத நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்டது கிடைக்கும் என்ற வரத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த விரத நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருக்கணும் என்பது சொல்லப்படுது. ஸோ நாளை நாள் ஸ்பெஷலாக சோமவாரத்தில் இந்த நாள் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இந்த நாளை உங்களுக்காக பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்யறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி நினைத்தது நடக்க நீங்கள் நாளையிலிருந்து முருகனுடைய மந்திரத்தை ஒரு 21 நாட்களுக்கு எழுத வேண்டும். ஸோ நினைத்தது நடக்க எழுத வேண்டிய முருக மந்திரம் என்ன அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பணம், சொத்து, சுகம் எதை இழந்திருந்தாலும் சரி, அதை மீட்டெடுக்க இந்த பரிகாரத்தை 4 நாள் செய்ய ஆரம்பிக்கலாம். செய்யக்கூடிய வேலை, ஆரோக்கியம் அல்லது உங்களோடு வாழ்ந்த உறவை பிரிந்து அவர்களை நீங்கள் இழந்திருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் இழந்ததை திரும்பவும் உங்கள் கையை சேரும். இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை விரதத்தில் நாளை நாள் முருகப்பெருமானை நினைத்து 21 நாள் இந்த மந்திரத்தை எழுதினால் போதும். நீங்கள் நினைத்த வேண்டுதல் அப்படியே பலிக்கும். இழந்ததை மீண்டும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடியது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். ஸோ இழந்ததை மீண்டு நம் வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் இழந்ததை மீட்டு தரக்கூடிய முருக மந்திரத்தை தெரிஞ்சு அந்த மந்திரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. இந்த வழிபாட்டிற்கு உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் அதை வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை எழுதலாம். வேல் இல்லை என்றால் முருகர் திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த மந்திரத்தை எழுதலாம். சரி, உங்களுடைய வீட்டில் வேல் இருக்கிறது அப்படின்னா என்ன செய்வதுங்கிறத இப்போ சொல்கிற தெரிஞ்சுக்குங்க. 21 நாள் கணக்கு வைத்து கொள்ளுங்க. வழிபாட்டில் தடை வரக்கூடாது. அதுபோல் நாளைய நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை நிறைவு செய்திருக்க வேண்டும். வேல் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூஜையில் வைக்கணும். தினமும் அந்த வேலுக்கு கல்கண்டு, வாழைப்பழம், இப்படி ஏதாவது எளிமையான பிரசாதம் வைக்கணும். அப்புறம் விளக்கேற்றி வைத்திடணும். வேலுக்கு ஒரு பூ வைக்கணும். ஒரு புது நோட்டு புத்தகம் வாங்கி கொள்ளணும். அதையும் பூஜையில் வைத்து விடுங்க. பூஜையை தயார் செய்து வேலுக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை முருகப்பெருமானிடம் சொல்லி அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் வைங்க. அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை எழுதுங்க. இதை எழுதி அதுக்கு பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க.
நாளையிலிருந்து 21 நாட்கள் இதே போல வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை நிறைவு செய்திருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, முடிந்தவர்கள் புதுவேல் வாங்கி வைத்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு இந்த வேல் கொண்டு போய் முருகன் கோவில் உண்டியில் போட்டு விடுங்க. தவறு கிடையாது. சின்னதாக பித்தளையில் செய்யப்பட்ட வேல் வாங்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, தவறு கிடையாது. முடியாதவங்க முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு முன்பே நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்தாலும் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பலிக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 21 நாள் மேல் சொன்ன முறையில் முருகனை கும்பிட்டால் வெற்றி நிச்சயம் என்பது உங்களுக்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை நாள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இதோடு சேர்த்து நாளைய ஒரு நாள் 12 ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு சந்தோஷம், அன்பு, பாசம், காதல் நிறைந்த நாளாக இருக்க போது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமான சம்பவங்கள் நடக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மனதில் நீண்ட நாள் பதிக்க வைத்திருந்த காதலை வெளிப்படுத்துவீங்க. பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். சுப செலவு ஏற்படும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிரமங்கள் விலகுங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு கொஞ்சம் மனக்கவலை இருந்த நாளாக அமைய போகுது. நீங்கள் நினைத்தது எல்லாம் அப்படியே நடக்காது. நினைக்காத சில விஷயங்கள் நடக்கும்போது மனது வருத்தப்படதான் செய்யும். அதற்காக சேர்த்து போய் உட்காரக்கூடாது. அதாவது சோர்ந்து போய் ஒரு வித மாதிரி நம்மளை நாமளே உருக்கிக்கிட்டு உட்காரக்கூடாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு நாளை நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் வேலை இருக்கும். உடல் சோர்வு ஏற்படும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தண்ணீர் குடிங்க. வெயில் சமயத்தில் வெளியே செல்லாமல் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு நிறைய வேலை இருப்பது போல் ஒரு சூழல் உண்டாகும். ஆனால் வேலையை எல்லாம் பக்காவாக செய்து முடித்து நீங்கள் ஜெயித்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு வெளிப்படக்கூடிய நாள். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. உங்களுடைய கடமையில் குறியாக இருக்கணும். நாளை நாள் இனி நாளாக அமையும், நல்லது நடக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை விலகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். நீண்ட தூர பயணங்கள் இனிமையாக அமையும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள தேவையான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க பேச்சுவார்த்தை துவங்கலாம். புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். சுபமான நாளாக இருக்க போது. நாளை நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. மனபாரம் விலகும். இரவு நல்ல தூக்கமும் கிடைக்கும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்தோஷம் நிறைந்த பாசமான உற்சாகமான நாளாக இருக்கும். ஆமாங்க, யார் மீது எல்லாம் நீங்கள் வெறுப்பு காட்டினீங்களோ அவர்கள் மீது பாசம் காட்டுவீங்க. எதிரி தொல்லை நீங்கும். உங்களுக்கு தேவையான அன்பும் பாசமும் கிடைக்கும். நண்பர்கள் உறவுகளிடையே ஆதரவு கிடைக்கும். நாளை நாள் இனிமை நாளாக அமையுங்க. அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கவனமாக இருங்க. புது முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருங்க. குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். முன்கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். தெரியாத விஷயத்தில் கால் வைக்காதீங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷார். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நாளை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் வார கடன் வசூலாகும். நிதி நிலைமை சீராகும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. சொத்து சுகம் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. விருந்தாளிகள் வருகையால் வீடு நிறைந்து இருக்கும். உங்களுடைய மனது கூட நிறைந்து இருக்குங்க. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு நினைத்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். நீங்கள் நினைத்தபடி உங்கள் லட்சியத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் இனிமையாக அமையும். மனதிற்கு பிடித்த நபரை சந்திப்பீங்க. நாளை நாள் நேரம் போவதே தெரியாது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் கும்பம் ராசி. கும்பம் ராசியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. உற்சாகத்தோடு இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் இழந்த விஷயங்களை மீட்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். வெற்றி உங்கள் பக்கமே இருக்குது, ஞாபகம் வைத்துக்குங்க. அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்தவரை வேலையில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொள்ளும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த
வந்த சிரமங்கள் விலகும், அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்று கொள்ளணும், அடுத்தவர்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ளணும். மெயினாக கணவன் மனைவி விரிசல் சரியாகும், குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஸோ இது மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ நாளை நாள் 12 ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.